வெல்கம் டு கனெக்டட் ஸ்ருதி. சாம்பார்லேயே 5 வகை சாம்பார் இருக்குது. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் குக்கர் சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நான் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கரைச்சிக்கலாம். புளி கரைச்சி குக்கரில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ், இன்றைக்கி நான் மாங்காய் போட்டிருக்கேன் ஸ்பெஷலாக. எப்போதும் போல் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில் மாங்காய் போடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தக்காளி போடலை. ஏன் அப்படின்னா மாங்காவோட புளிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் தக்காளி போடலை. அதே மாதிரி இது கூட நான் எப்போவுமே வெங்காயம் போட மாட்டேன். வெங்காயம் தனியாக தாளித்து தான் போடுவேன். இதோடு சேர்த்து நான் வெங்காயம் போட்டு வேக வைக்க மாட்டேன். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது என்னோட காரம். உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். காயம் எப்போவுமே இந்த கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கட்டியாக இருக்கிற காயம் நல்ல வாசனை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை 2 இடிச்சிட்டு ஒரு காயம் நான் முழுசாகவும் போடுறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். எனக்கு வத்தப்பொடி காரம் வேண்டாம். என்னோடய சாம்பார் பொடியிலே காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகேவா? அதனால் நான் அதையே போட்டுக்கிறேன். சாம்பாருக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மல்லி இலை நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த பருப்பையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அரைப்பும் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய், சீரகம், அப்புறமா 2 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இந்த குக்கரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு விசில் நான் விடுவேன். எனக்கு கொஞ்சம் குழஞ்சி வேணும் அப்படின்றதுனால. உங்களுக்கு காய் குலையாமல் வெந்து மட்டும் வேணும் அப்படின்னா அந்த விசில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதான் கரெக்டான பக்குவம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ வத்தப்பொடியும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பும் போடுறேன். ஸோ இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி நான் ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும், பட் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு குழஞ்சிருந்தால் பிடிக்கும். அதனால் நான் ஒரு விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் அதோட பக்குவம் அப்படின்றது. தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் தாளிக்கிற பேன் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, நல்ல கடுகும் கருவேப்பிலையும் பொரியட்டும். நான் இங்கே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். குத்து பருப்பு சும்மா ஒரு பேருக்கு போட்டுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது அதையும் நம்ம சாம்பாரில் கொட்டிடுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டான குக்கர் சாம்பார் ரெடி. இதை நீங்கள் சட்டுன்னு வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.